ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் இப்போ ரிப்பப்ளிக் டே. இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து
அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம், 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர், சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஜென்ம சனி நடக்கிறது. ராகுவினுடைய சம்பந்தம், ராகுவும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகு சனி 2 பேருமே இருக்கா. ராசிக்கு 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தின் பலன்கள் சொல்லுவோம். இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். 12ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகுவும் சனியும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே வந்து என்னால் அடைய முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய மனசில் வந்து தூண்டிகிட்டே இருக்கும். ஏன்னா ராகு எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் ஏற்றி கொடுப்பார். நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே செயல்படுத்தணும்னு பார்ப்பீங்க, அதுக்காக ஓடுவீங்க. அதில் வந்து தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். பொறுமை
பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிச்சயமாக உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டம் வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் வந்து பார்த்தேனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனும் வந்து 27/1/2026 உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார். குருவின் பார்வையில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொது காரியங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்வீங்க. அதாவது அந்த கோவிலுக்கு, அதை தவிர வந்து பொது காரியங்கள் ஏதோ அந்த குளம் வெட்டுறது, அந்த மாதிரி ரோடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுப்பீங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே வந்து புதனும் வர ராசிக்கு பார்த்தேன்னா 7/2/2026 வந்து சுக்கிரனும் வந்துடுறோம். சுக்கிரனும் வந்துடுறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாகவே நடைபெறும், நல்லபடியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு 4/9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திர ஸ்தானத்தின் அதிபதி. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தேனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஓவரா ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும், எடுத்த காரியங்களில் சிறு சிறு தொய்வு இருக்கும். அதை தவிர வந்து அதீதமான மனப்பக்குவம் இல்லாமல் அதீதமாக ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் தானே செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து அதன் மூலியமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தேவையற்ற செலவுகள் சிலது செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக காக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதிக முதலீடு போடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் தள்ளி போடுறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது 5/2/2026 7/2/2026 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை அதாவது பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பன்னீர் வாங்கி கொடுங்க. பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவா இல்லையா, அந்த பன்னீர் வாங்கி கொடுங்க இது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனி பகவானுக்கு உண்டான எள் தீபம், அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்லையோ நவகிரக சந்தையிலையோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ வாரம் சனிக்கிழமை போட்டுன்னு வாங்க. சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் தானமாக கொடுங்க, அதாவது கோவிலில் விநியோகம் பண்ண சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும். அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்த, அதுவும் மருத்துவம்னா சைக்கோட்ராபிக்ஸ், நியூராலஜி, அந்த மாதிரி மனதை மயக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு, அதை தவிர வந்து உங்களுடைய இது இரும்பு சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான, மைனிங் சம்பந்தமான வியாபாரங்கள் வேலைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து நிச்சயமாகவே ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது அதாவது மைனிங் அதெல்லாம் வந்து உங்களுடைய உடலுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தவறான முடிவுகளால் சில நேரம் வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் பொறுமை காக்கிறது, யோசித்து செய்கிறது ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியம். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது.